OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாளாக நினச்சி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சியை தொடங்கியிருக்காரு. தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு. அவருடைய அரசியல் பயணம் எதிர்காலம் எப்படி இருக்கும்ங்கிறது அது போக போக தெரியும். இப்போதுதான் பெயர் சூட்டப்பட்ட இப்போதுதான் பிறந்த அந்த குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அதாவது சினிமாவில் இது வரைக்கும் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பித்து சில பேர் ஆரம்பித்ததோடு சரி, பல பேர் அப்படியே காணாமல் போயிருக்காங்க. இவர் மக்கள் இயக்கம்னு வச்சுட்டு தான் இருந்தார். ஆரம்பத்தில் விஜயுடைய மக்கள் இயக்கமாக அவருடைய அப்பா ஆரம்பித்தார். அந்த மக்கள் இயக்கம் பல நற்பணிகள் கிராமங்கள் தோறும் பண்ண ஆரம்பித்தாங்க. நோட்டு புக் தர்றது, ரத்த தானம், அது இப்படின்னு சில சில சமூக சேவைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அதை முழுக்க அது ஒரு கட்சியாக மாற்றணுன்னு விஜய் நினச்சிருக்காரு. அந்த கட்சிக்காக இந்த பெயரை சூட்டியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. தா வே கா அப்படின்னு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வரை வேறு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை யூகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி முழுக்க அது அந்த கட்சியுடைய பெயர் சொல்லிட்டாரு. அது மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட அந்த ஒப்பந்தமான அந்த படத்தை முடிச்சுட்டு இப்போது வெங்கட் பிரபு பண்ணுற அந்த டைரக்ஷன் பண்ணுற அந்த படத்தை முடிச்சுட்டு முழுக்க அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முழுக்க சினிமாவை விட்டு அரசியலில் இறங்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்காக ஒரு அறிக்கையை ஒன்று பெருசாக விட்டுருக்காரு. அவர் அந்த அறிக்கையில் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம், தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல் மலிந்த கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்கள் ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மற்றும் இருபுறமும் நாம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டை நிறைந்துள்ள ஒரு தன்னலமற்ற, வெளிப்படையான, ஜாதி பேதமற்ற, தொலைநோக்கு சிந்தனையுடைய, லஞ்ச ஊழலற்ற, திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிரசனமான உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற என்னன்னா, நிர்வாக சீர்கேடு இருக்குது, அரசியலில் அந்த ஊழல் மலிந்து இருக்குது, பிளவுவாத சக்தி இருக்குது அப்படின்றார். அது நிர்வாக சீர்கேடு, பிளவுவாத சக்தி அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் அதற்காக மக்களுக்காக குரல் கொடுத்தாரா அப்படிங்கிறது இனிமே தான் அதுக்கான விஷயங்கள் வரும். மக்களுக்காக களம் இறங்கி போராடினாரா, பெட்ரோல் விலைக்காக போராடினாரா, அல்லது அந்த கேஸ் சிலிண்டர் விலை ஏறியதற்காக போராடினாரா, மக்களுக்காக போராடினாரா, இவர் அரசியலுக்கு வருகிறார், என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தான் இனிமேல் எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் அவர் நிர்வாக சீர்கேடு, இங்கே தமிழ்நாட்டில் நிர்வாக சீர்கேடு சரியில்லை, அதாவது குறிப்பாக சொல்கிறாரு, டிஎம்கேவுடைய நிர்வாக சீர்கேடு, நிர்வாகம் சரியில்லை, அது சீர்கேடு அடைஞ்சிருச்சு அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, லஞ்ச ஊழல் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது சொல்கிறாரு. நேரடியாக சொல்லலை, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தானே, அல்லது மேலிடத்தில் சொல்கிறாரான்னு தெரில. மத்திய அரசு அவர் சொல்ல மாட்டார், சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் கிடையாது. ஏன்னா பின்புலமாக இருக்கிறது அவங்க தான் அப்படின்னு பேசப்படுகிறது. அவங்களுடைய ஆதரவோடு களம் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள மத்திய அரசு அவங்க சொல்லலை, அதாவது தமிழ்நாட்டை தான் சொல்கிறாரு. அதுக்கு அடிப்படை இன்னொன்று காரணம் இப்போ 2024 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவும் இல்லை, இந்த இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கார். யாருக்கும் ஆதரவும் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மறைமுகமாக யாருக்கு ஆதரவு தர்றாரு அப்படிங்கிறது அது பின்னாடி தான் தெரியும். இப்போ அதை 2026 தான் அவர் எய்ம் பண்ணியிருக்கார். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடணும்னு ஆசைப்படுறாரு. அவர் முதல்வர் நாற்காலிக்கான ஒரு கனவில் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதற்காகவே கட்சி தொடங்கினார். இந்த கட்சியில் முக்கியமாக அவருடைய பொறுப்பாளர் புஷி ஆனந்த் முக்கியமாக இருக்கார். அவருடைய சார்ந்தவங்க நிறைய பேர் இதில் ஏற்கனவே சில பேர் இந்த சில கிராமங்களில் இதில் நின்றுருக்காங்க, இந்த ஒன்றியங்களில் நின்று சில கவுன்சிலரெல்லாம் ஆயிருக்காங்க ஒரு சிலர். இப்போது அது அவங்கெல்லாம் இப்போது அந்த சட்டமன்றத்துக்கான தேர்தலுக்கான முன்னெடுப்பாக வரும். அதற்கான களம் இறங்குறாரு. அதற்கான ஒரு அந்த அடுத்து என்ன டிவி ஆரம்பிப்பாரான்னு நினைக்கிறேன்.
இப்போ ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும், ஒரு டிவி ஆரம்பிக்கணும், அதுக்கெல்லாம் இனிமேல் அவருக்குன்னு ஒரு இது வேணும் இல்லையா, அவருக்குன்னு ஒரு சின்னம் வேணும், அதுக்குன்னு ஒரு அந்த சின்னத்தை பிரபலப்படுத்துறது, இந்த கட்சியை பற்றி பேசுவதற்கும் ஒரு டிவி ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட தான் எக்கச்சக்கமான பணம் இருக்குது. பின்பலத்துலேயும் நிறைய உடனே அந்த டிவிக்கான அனுமதியும் கிடைச்சிடும். மேலிடத்துலேருந்து இவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. அதனால் அவர் இப்போ களம் இறங்கியிருக்கிறார். ஒரு சின்ன இப்போ தான் பெற்றெடுத்த ஒரு குழந்தையாகனால இதை பற்றி நம்ம அதிகமாக விமர்சனம் பண்ணி பேச முடியாது. இதனுடைய அடுத்த கட்டம் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த கட்டம் இவர் எப்படி செயல்பட போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு. ஆனால் அந்த கட்சிக்காக தன்னுடைய சினிமாவை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமாவை விட்டு விலகும்போது சினிமாவை வச்சு தான் அவருடைய அந்த பாப்புலாரிட்டி இருந்தது. சினிமாவை விட்டு விலகிட்டு இவர் மக்களுக்காக தன்னுடைய பணத்தில் மக்களுக்காக செலவு செய்கிறாரா, போராடுகிறாரா என்றது இனிமே தான் தெரியும். ஏன்னா இனிமே நீங்கள் 2026 வரைக்கும் ஒரு போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும். இங்கே இருக்க ஆளுங்கட்சியை எதிர்த்து, பாராளுமன்ற மேலே இருக்கிற கட்சியை எதிர்த்து அவர் போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும். மக்கள்கிட்ட ஒரு நற்பெயர் எடுக்கணும், பல மேடைகளில் பேச வேண்டியிருக்கும். அதற்கான பயிற்சிகள்லாம் இனிமேல் எடுப்பார்னு நினைக்கிறேன். அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உட்காந்து பேசுகின்ற பயிற்சியும், அப்புறம் மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் மூவ் பண்ணணுங்கிற பயிற்சியும் அதெல்லாம் எடுப்பார்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த ஊழலை எதிர்த்து அதை அன்றைக்கி ஒரு எம்ஜிஆர் சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி ஒரு ஊழலை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு இது பண்ணாரோ அந்த அளவுக்கு அது இல்லை. இது இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்து தான் தெரியும். இவர் சொல்கிறத பார்த்தா அந்த ஊழலை எதிர்த்து ஜாதி மத பேதங்களற்ற ஒரு சமுதாயத்தை அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தொடங்கும் போது ஆரம்பத்தில் பலரும் சொல்கிற விஷயங்கள் தான். பல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை கவர்றதுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்னு பிறகு சொல்லி விடுவார்கள். இவரும் அதே போல் சொல்லலாம். ஏன்னா அரசியலில் யாருமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. இவர் சொல்லுகின்ற அந்த கலாச்சார சீரழிவு, அப்புறம் ஜாதி மத பேதங்கள் இதெல்லாமே தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவு தான். நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கான களம் அங்கே தான். நார்த் இந்தியாவில் இவர் போய் எங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்க முடியாது, அங்கே இவர் யாருன்னே தெரியாது. தமிழ்நாட்டை இது பண்ணுறாரு அவர். தமிழ்நாட்டை குறிப்பாக திமுக கட்சியை எதிர்த்து தான் அவர் குரல் கொடுக்குறார், எதிர்த்து தான் விரலை நீட்டுறார். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏடிஎம்கே கூட அவர் அதை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இதுகளெல்லாம் அது ரெண்டுமே ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகள். அதனால் அவங்கள பற்றி பேசி ஆகணும். அவங்களுடைய திட்டங்கள், அவர்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது எல்லாமே அவர் சொல்லி ஆகணும். அதற்கு அவர்களும் பதில் கொடுப்பார்கள். அதை களத்தில் இறங்கி இனிமே அவர் போராட வேண்டியிருக்கும். இத்தனை நாள் மறைவில் நின்று கேமரா முன்னாடி நின்று பல டைலாக்லாம் பல வசனங்கள்லாம் பேசியாச்சு. நேரடியாக மக்கள்கிட்ட பேசுறதுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக்கணும். அது மட்டுமல்ல, மக்கள்கிட்ட என்ன பேசினா எடுபடுங்கிறத அவர் தன்னை தயார்படுத்திக்கணும். அதுக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போது அந்த பயிற்சிகள்லாம் எடுப்பார்னு நினைக்கிறேன். அரசியல் பயிற்சிகள்லாம் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே எழுதி கொடுத்ததா மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார். அதாவது சினிமாவில் மட்டுமல்ல, அவர் பேசிய மேடைகளையும் எழுதி கொடுத்ததை மட்டும் மனப்பாடம் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். இனிமே மக்களுக்கு அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி இன்றைய நாட்டு நடப்பு, ஊழல் எங்கே இருக்குது, அந்த ஜாதி மத பேதங்கள் எங்கே இருக்குது, என்னென்ன சண்டைகள் சச்சரவுகள், இதை பற்றியெல்லாம் அவர் தன்னுடைய தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு அதற்காக களமாட வேண்டியிருக்கும். அரசியல் கட்சி தொடங்குவது ஈஸி தான். ஆனால் அது அதில் வெற்றி பெறுவது என்பது அதுக்கான கடினமான உழைப்பை போடணும். இரவு பகல் பாராமல் அதற்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு உதாரணமாக நம்ம ஏற்கனவே எம்ஜிஆர் உதாரணமாக சொல்ல முடியாது. எம்ஜிஆருடைய வழியை யாருமே கிடையாது. இப்போ எந்த நடிகரும் கிடையாது. எம்ஜிஆருடைய பாணி வேறு, எம்ஜிஆர் வேறு. இவங்க இன்றைக்கி ஏதோ நேற்று முளைச்ச காலம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி புதுசாக இவங்க வந்திருக்காங்க. இவங்க அரசியல் ஆசையோடு வந்திருக்காங்க. ரஜினியோட அரசியல்லே உங்களுக்கு பெருசாக இல்லை. கமல் உலகநாயகன், அவரும் பெருசாக இல்லை. ரஜினி சூப்பர் ஸ்டார், 40 வருஷமாக இருக்கார். 40 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவராலும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியலை. ஏன் சிவாஜி கணேசன் இந்த மண்ணின் மைந்தன் தான், பெரிய ஜாதி உள்ளவர் தான், ஜாதி பலம் உள்ளவர் தான். ஆனாலும் கூட
அவரால் அரசியல் செய்ய முடியவில்லை. ராமராஜன் அவர் வந்து இது பண்ணார். டிஆர் அவர் அடுக்கு மொழியால் பல படங்கள் பண்ணார், டைரக்ஷன் பண்ணார், இது பண்ணார். அவரும் வந்து அவராலையும் குறிப்பிட்ட தனியாக நின்று ஜெயிக்க முடியல. பாக்யராஜ் இந்த மாதிரி நடிகர்கள் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. கூட்டணி வச்சு சில பேர் ஜெயிப்பாங்க. விஜயகாந்த் கூட கடைசியாக வந்து முதல்ல தேர்தலில் வந்து உங்களுக்கு 234 தொகுதியிலையும் நின்று அவர் மட்டும்தான் ஜெயித்தார். அதுக்கு பிறகு கூட்டணியோடு நின்றதுனால அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து அவர் கூட்டணி வேறொரு கூட்டணியை வச்சு அதுக்கு பிறகு அவர் மறுபடியும் காணாமல் போனார். நடிகர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆரை போல ஆள முடியாது. இது வந்து விஜய் மனசில் வச்சுக்கணும். ஆனால் அவர் முயற்சிக்கு நம்ம வந்து முட்டுக்கட்டை போடல. அவர் முயற்சியை வந்து நம்ம வந்து தப்பும் சொல்லலை. யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம், யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அப்போது ஒரு பிரபலமாக இருக்கிற ஒரு நடிகர் கட்சி தொடங்குகிறார். அது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கோடியாக சம்பளம் வாங்கும்போது இத்தனை நாள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன உழைத்தார் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அதுக்கும் பதில் இப்போ வந்து இனி தேர்தலில் வந்து அதாவது களத்தில் இறங்கி தேர்தல் பணி, அதாவது களத்தில் இறங்கி தன்னுடைய கட்சியை வளர்ச்சிக்காக பணிபாற்றும் போது மக்களுக்கு என்ன செய்வார், மக்களுக்காக என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்றுதான் பிறந்த அந்த குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.